3 முடிச்சு. இன்னைக்கான 3 முடிச்சு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்ல இருக்கவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நந்தினிய வந்து ஒரு கேவலமா வந்து பார்க்கணும். ஏன்னா வீட்ல இருக்கவங்கங்க அருணாச்சல மையம், இங்க சூர்யாவ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்புறாங்க. மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நந்தினிய சுத்தமா புடிக்கவே இல்ல. அவள எப்படியாச்சும் இந்த வீட்ட விட்டு அனுப்பிச்சிடணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனா ரொம்பவே குறியா இருக்காங்க. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் சூர்யாவ. அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய குறியா இருக்காங்க. ஆனா, இதுல எதுவுமே தெரியாம நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கனாக்கா, அங்க அர்ச்சனா வந்து ரொம்பவே நல்லவ, அப்படி வல்லவ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கனாக்கா, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கனாக்கா, நம்ம சூர்யா சார் சொல்லவும் ஒரு விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கனாக்கா, இங்க நந்தினி கேட்கறதே கிடையாது. ஆனா, ஒரு பக்கம் இந்த அர்ச்சனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இவள வந்து செம்மத்தியா வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா, வீட்ல இருக்க நகை எல்லாமே திருடுறதுக்கான ஒரு ஏற்பாட வந்து பண்றாங்க. ஏன்னா, வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு கையாள வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவள வச்சே வந்து பார்த்தீங்கனாக்கா, வீட்ல இருக்கிற இந்த நகை எல்லாத்தையும் நம்ம திருடிட்டு ஸோ பழிய மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அர்ச்சனா மேல தூக்கி போட்டுறலாம். அதாவது நந்தினி மேல தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க அர்ச்சனா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்லேருந்து 2 பேர வெளிய வந்து வர வச்சு, ஸோ அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் குடுத்து விட்டுறலாம். இவ தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பை எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவன் மேல எல்லா பழியும் நம்ம போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருமையான ஒரு திட்டத்த தீட்டுறாங்க அர்ச்சனா. ஆனா வீட்ல நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே அந்தர் அடிக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி அந்த 2 பேருமே வந்து வராய்ங்க. ஏன்னா, அர்ச்சனாவ கடத்துனது இவங்க தான். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க நேரா வீட்டுக்குள்ள வர்றதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினி வந்து அவங்களையும் பார்த்துடுறாங்க. ஏன்னா, இவங்க அந்த நகைய வந்து அவங்ககிட்ட குடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினி வந்து அவங்க 2 பேரையுமே கையும் களவுமா புடிச்சிடுறாங்க. "சூர்யா சார் ஓடி வாங்க சார், ஓடி வாங்க சார். நம்ம என்ன கடத்துனவங்க இவங்க 2 பேர் தான் சார். வாங்க சார், வாங்க சார்ன்னு" சொல்லி ரொம்பவே கத்தவும், நம்ம சூர்யா சார் அப்படியே வந்து மேலருந்து வந்து இறங்கி வராரு. ஆனா, அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடணும். அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே குறியா இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து தப்பிச்சு ஓடியே போயிடுறாய்ங்க. "என்ன சார் சூர்யா சார் நான் அவ்ளோ கத்திட்டு இருக்கேன். நீங்க வரவே இல்லையா சார்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சொல்றாய்ங்க. "என்ன எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "சார் நீ என்ன கடத்துனாங்க நான் சொன்னேன் சார். அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க சார்." அப்படின்னு சொல்லவும், அப்பதான் வந்து யோசிக்கிறேன். அப்ப வீட்டுக்குள்ள கேமரா இருக்குல்ல, அத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அன்னைக்கு தான் பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கேமரா எடுத்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கையும் களவுமா அருமையா வந்து சிக்கியாச்சு இவங்க 2 பேருமே. ஆனா இவங்க போட்ட பிளான் அந்த நகை எடுத்து அவங்க 2 பேரு கையில குடுத்துட்டு, இவங்க தான் வந்து திருட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பழிய மாத்தி விட்றலான்னு பார்த்தாங்க. கடைசியில வந்து அவங்களே கை களவுமா சிக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யார்றா உங்கள வர சொன்னது அப்படின்னு பார்த்தா, எல்லாத்தையும் இவங்க தான் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்ட மாத்தலான்னு பார்த்தா, இவங்களே வந்து வாண்டடா வந்து மாட்டியாச்சு. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ வீட்ல நான் அப்பவே சொன்னேன், இந்த அர்ச்சனாவ நம்பாதன்னு. கடைசியில பாத்தியா, உன் மேலயே பழிய சுமத்துறதுக்கு என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கா. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. அந்த அர்ச்சனா ஒண்ணும் நல்லவ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லவும், இல்ல சார் இது அவங்களே தான் சார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நந்தினி எப்பதான் இவங்களும் திருந்த போறாங்களோ அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்ப நல்ல ஒரு சான்ஸ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் நந்தினி தப்பிச்சுட்டு அங்கேயே சரி பரவால்ல. பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்றத. எப்பதான் அந்த அர்ச்சனா கையும் களவுமா சிக்க போறாங்க, அவங்க வீட்ட விட்டு தொரத்த போறாங்க. ஏன்னா நம்ம சூர்யா சாரும், அருணாச்சலம் ஐயாவும் ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு சாக்கு சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து போயிடுறாய்ங்க. இதான் பெரிய ஒரு தப்பா இருக்கு. சரி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்றத.